கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்காரும் ஐயா ஹரிஹர சர்மா ஐயாவும் ரெண்டு பேரும் குரு பெயர்ச்சியினுடைய பலனை சொல்ல வந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் உச்சம் பெற போகிறார். மிகப்பெரிய ஆளுமையோட ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது. நம்ம பொறுத்தளவுக்கு குரு பகவான் அப்படின்றது இருக்கிறதுலையே முழு சுபகிரகம் அப்படின்றது குரு பகவானை சொல்கிறோம். அப்படியேற்பட்ட குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்திலேருந்து கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கு அங்கே உச்சநிலையை அடைஞ்சி வர்றாரு. குருவுக்கு பலம் அப்படின்றது உச்ச வீடு அப்படின்றது கடகம், அதுக்கு மாறுறாரு. சரி, அதுக்கு மாறுறவர் அங்கே எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் 26 மே 2026 20 அக்டோபர் 2026 வரலும் சற்றேறக்குறைய 147 நாட்கள் அவர் கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று அவருடைய விசேஷ பார்வையை செலுத்துகிறார். குரு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது. செவ்வாய் பகவானுக்கு, சனி பகவானுக்கு, குரு பகவானுக்கு. அப்படியேற்பட்ட குரு பகவானுக்கு விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையும் சதசப்தம பார்வையான 7ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்போ குரு நின்ற இடத்தை வலுப்படுத்துகிறாரு, கடகத்தை வலுப்படுத்துகிறாரு, அவருடைய பார்வை பெறக்கூடிய விருச்சிகத்தை பலப்படுத்துகிறாரு, அவருடைய இன்னொரு பார்வை படக்கூடிய மகரத்தை வலுப்படுத்துகிறாரு, அடுத்தது அவருடைய இன்னொரு வீடான மீனத்தையும் வலுப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி நல்ல கையில் செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். ஆனாலும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். சரி, இப்போ இதை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க குருவுக்கு வீடு, ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 2 வீடு உண்டு. அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவானுக்கு 2 வீடு. முதல் வீடு தனுர், 2வது வீடு மீனம். அடுத்தது பார்வை பலம் அப்படின்றது விசேஷ பார்வைகள் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அடுத்தது குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகர், தனக்காரகர் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படியேற்பட்ட குரு நம்ம எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை என்ன சொல்லுவோம், உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை வருஷத்துக்கு ஒரு முறையாவது பாருங்கள் அப்படின்றோம். எதை வச்சு? தனக்காரனான குருவும் புத்திரக்காரனான குருவும் டிரான்சிட் ஆகிறத வச்சு தான் பலன் பார்க்குறோம். மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். அப்படி வரும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களில் குருவுடைய பார்வை வச்சு பலனும். அப்போ இந்த குருவுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மஞ்சள் நிறம். புஷ்பத்தில் பார்த்தோம்னாக்க முல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கல் அப்படின்னு பார்த்தாக்க புஷ்பராக கல். அடுத்தது வேர்க்கடலை மற்றும் வெள்ளை மூக்கு கடலை இவருக்கு பிடிச்சது. அடுத்தது இவருக்கு பிடிச்ச நைவேத்திய பதார்த்தம் அப்படின்னாக்க சக்கரை பொங்கலை சொல்லலாமா? கண்டிப்பாக சக்கரை பொங்கலை சொல்லலாம். அதே போல் தானத்தில் சிறந்தது நெய் தானம் பண்ணுறது, இனிப்பு பொங்கல், இனிப்புகள் எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இதை சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னாக்களே பரப்பு கொடுங்க, ஆன்மீகத்தை பறக்கக்கூடிய குரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு அப்படின்னா நேர்மை, சத்தியம், தர்மம். அப்போ இத்தனையும் உண்டான குரு பெயர்ச்சி அடைஞ்சி அவர் நின்ற இடத்தையும் பார்த்த இடத்தையும் எப்படியெல்லாம் பலப்படுத்த போகிறாரு. குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதன் மூலியமாக குரு பகவானால் வரக்கூடிய வர போகும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அது சூரிய ஒளியை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். இப்போ அந்த குரு உச்சம் பெற்று போகிறதுனால குருவினுடைய உச்சம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். யார் யாருக்கு அப்படின்னா கடகத்துக்கு, விருச்சிகத்துக்கு, மகரத்துக்கு மற்றும் மீனத்துக்கு. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பலம் நல்லபடியாகவும் இருக்கும். பேச்சுக்களில் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். அது எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, குரு பகவான் சில நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் எதிர்நோக்கி பண்ணும்போது அது தடங்களாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ குரு பகவானுக்கு உண்டான பிரீத்தி பண்ணணும். அதுக்கு தான் சொன்னோம். இப்போ குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொன்னோம். அது ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்கிறதும் வியாழக்கிழமை அன்னைக்கு முதல் மணி நேரம், சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நெய் விளக்கு ஏற்றுறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இப்போ குரு பகவானுக்கு ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும், குருவினுடைய பார்வை என்னென்ன ஏற்றங்கள் வரும்
அப்படின்றத ஒரு ராசியாக என்னென்ன கொடுக்க போகிறார் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. குரு பகவான் 9, 12 காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. அவர் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி. அதாவது 9ஆம் இடம்னா பாக்கியங்கள் கிடைக்கணும்னா பாக்கிய ஸ்தானாதிபதி வலுப்பெற வேண்டும். இப்போ பார்த்தாலேயானால் உங்களுடைய பாக்யாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துல போய் குரு பகவான் உச்சம் பெறார். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் உச்சம் பெறுறது பெரிய விசேஷம். இதனால் என்ன அப்படின்னா உடல்நிலை, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த வயக்காடு அந்த மாதிரி தோப்பு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சேரும். ஏன்னா கடகத்தில் குரு உச்சமாகும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பசுமாடுகள், பால்வன பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதுவும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறதுனால உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் 10th 12th இதெல்லாம் எழுதுகிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குரு பகவான் அவருடைய பார்வைன்னு பார்க்கும்பொழுது அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இந்த 3 இடத்துல பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை அவருடைய 5வது பார்வையில் பார்க்குறார். அது விருச்சிக ராசி 8ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய ராசிநாதனே அந்த 8ஆம் இடத்திற்கும் ராசிநாதன், செவ்வாயே ராசிநாதன். குரு பகவானின் பார்வையில் வருது. 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது மறைந்த பொருட்கள் மூலியமாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது ரேஸு, லாட்ரி, திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு பணம் வர்றது. அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய மூதாதையர்கள் சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு. அதாவது மூதாதையர்கள்னால் தந்தையோட சொத்து, அந்த மாதிரியான விஷயங்கள் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது அப்படின்றதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வேலை நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வேலையில் திடீர் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, இருக்கிற இடத்துலேருந்து மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டில் மாற்றம் வரும். வீட்டில் விட்டு வேற ஒரு வீடு மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். அதனால் புதிய வீடு கட்டிட்டு போகிறது, அதன் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு வர்றது, இது எல்லாமே நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குரு பகவானுடைய பார்வையில் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மேஷ ராசிக்கு 10, 12 இந்த 2 வீடுகளின் பார்வை என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கோச்சாரம் நல்லபடியாக இருந்தும் அது அந்த அளவுக்கு குருவினுடைய விசேஷமான பார்வைகள் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க ஐயா. கர்க்கடகத்தில் குரு இருந்துட்டு தன்னுடைய சதசப்தம பார்வையாக மேஷராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். இப்பொழுதுமே எல்லாருக்குமே தொழில் அப்படின்றது மிக முக்கியம். அந்த தொழில் ஸ்தானத்தை தனக்காரனான குரு சதசப்தம பார்வை பார்க்கும் பொழுது நாம் செய்கின்ற தொழிலில் தொடர் முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் சொணக்கத்தில் இருந்தவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஃப்ரான்ச்சைசி புதிய புதிய ஏஜென்சி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் விருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நம்ம ஃப்ரான்ச்சைசி கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு அத்தனையும் இந்த தனக்காரனான குரு கொடுப்பாரா? குரு கொடுப்பார். இதை தவிர நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதங்களும் விலகும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மீனம். அந்த மீனத்தையும் குரு பார்க்குறாரு. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அந்த மீனம் அவருடைய சொந்த வீடு. சரி, அடுத்தது அதோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க மேஷ ராசிக்காரங்களுக்கு கடந்த 6/3/2026 7 சனி ஆரம்பமாயிடுச்சு.
என்ன சாமி பயமுறுத்துறீங்க, எல்லாம் நல்லா சொன்னீங்க, இப்படி திடீர்ன்றீங்களே அப்படின்ட்டு. அப்போ இந்த 6/3/2026 26/5/2026 வரையிலும் அந்த சனி பகவானின் மீது குருவுடைய பார்வை படாமல் இருந்துச்சு. அப்போ இந்த குரு பகவானுடைய பார்வை சனியில் படும்போது அந்த 7 சனியுடைய தாக்கமும் குறையுமா? கண்டிப்பாக குறையும். அடுத்தது 2 12ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது அயன சயன போகஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் 7 சனியினால் தூக்கமின்மையினால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. அடுத்தது பல பேர் கடன் தொல்லையினால் வெளிமாநிலத்தில் இருந்தீங்க, ஃபோன் எடுக்கவே பயந்துக்கிட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாமே உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை உங்கள் ராசியோட 12ஆம் இடத்துல படுறதும் அந்த 7 சனி மேலே படுறதும் மிக 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 விசேஷமாக இருக்குமா? மிக மிக விசேஷமாக இருக்கும். சரி, அடுத்தது இப்போ சாமி மேஷராசி சேர்ந்தவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் சார்ந்தவங்க தெசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சரியில்லாமல் இருந்தால் இந்த 145 நாளும் பலன் சரியாமல் இருக்கா அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரே சரணாகதி. திருச்செந்தூரில் என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்க குருஸ்தலமாக வழிபடக்கூடியது அறுபடை வீட்டில் ஒன்று. அப்போ அந்த குருவை ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே போய் கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வஸ்திரம் மாற்றிக்கிட்டு எம்பெருமான் குருவாக இருக்கின்ற முருகன் பார்க்கணும் ஒன்று. சரி, அது மட்டும் போதுமா அப்படின்னாக்க உங்களுடைய குல வழக்கப்படி ஆதீனங்கள், சங்கராச்சாரியார்கள் மற்றும் ஜீயர்கள் இவங்களை இந்த குரு பயிற்சி ஆன விட்டு குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு ட்ரிப்பாவது போயிட்டு வாங்க. உங்களுடைய மடாதிபதிகள், அதாவது நீங்கள் என்ன சமுதாயத்தை சேர்ந்தீங்களோ அந்த மடாதிபதிகள், வைணவராக இருந்தால் ஜீயர், இவங்களை பிராமணர்களாக இருந்தாக்க சரஸ்வதி சுவாமிகள், ஆதிநகர்த்தர்கள், மத குருமார்கள், ரமண மகரிஷி, ஸ்ரீ ராகவேந்திரர், ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபா, சிரடி சாய்பாபா, இவங்கெல்லாம் மதங்களில் மாற்றங்களையும் புரட்சிகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள், ஸ்ரீ எம்பெருமான் ஸ்ரீ ராமானுஜர், இவங்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ட்ரிப்பு போயிட்டு சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி என்னென்ன நற்பலன்களையும் கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஷ்ட ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷராசியை பொறுத்தவரை 7 சனி ஆரம்பிச்சுடுத்து. இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை 7 சனி, அதாவது சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பார்க்குறார் தன்னுடைய வீட்டையே. அதனால் பார்த்தலையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சுப செலவுகள் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீட்டில் சுப செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தோப்பு, அதுக்கப்புறம் இந்த தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, இந்த மாதிரியான தோப்பு துறவு வாங்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வலுப்படுறது குருவின் பார்வையில் இருக்குது. அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தால்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய க்ரீன் கார்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது வேலையை தொடரக்கூடியதோ தொழிலில் வந்து நல்ல ஒரு ஈடுபாடோ ஏற்றமோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் வரும். தொழிலில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாளாக தொழிலில் வந்து என்னாவது பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு மனசுக்குள்ள கிளேசம் இருந்தது. இப்போ அதெல்லாம் விட்டு தொழிலில் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் நிச்சயமாக கொடுக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மொத்தமாக இருக்குது. மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு இந்த குரு பெயர்ச்சி பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.